ஹலோ 1 2 3 ஹலோ. இன்னைக்கு ஒரு நாளைக்கு தான் உனக்கு இந்த மாலை கசக்காம பத்திரமா உட்காருங்க வணக்கம். ஏ தம்பி வரிசையில வாடா. மைக்கை பிடிச்சு பேசி தள்ளிட்டாலும் அன்பு பெரியோர்களே, அருமை தாய்மார்களே, அன்பார்ந்த வாக்காளர் பெருமக்களே, மான மரியாதை எல்லாம் போடாது என்ன கேட்குறீங்களா? அதுவே கழுத்தில் ஒரு பக்கம் இருக்கட்டும். தம்பிகளுடைய அன்பு பொதுக்கூட்டம், பிரச்சாரம், தொகுதி பங்கீடு அப்படி இப்படின்னு நாட்டில் நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்கு. அந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரியாது. ஆனால் அதை நாங்கள் உங்களுக்கு கரெக்டாக கொடுக்கணும் இல்லையா? அதுக்காகத்தான் தேர்தல் கச்சேரி ஸ்பெஷல் அப்படின்னு ஒரு ஐட்டத்தை கொண்டு வந்திருக்கோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இந்த தேர்தலில் நாங்கள் 3 தொகுதிகளிலாவது போட்டியிட வேண்டும் என்று விரும்புகிறோம். எங்கள் விருப்பத்தை திமுக பேச்சுவார்த்தை குழுவிடம் தெரிவித்திருக்கிறோம். பிரச்சார பீரங்கியாக இருந்து இந்த மாபெரும் வெற்றி கூட்டணியில் நானும் ஒரு சிறு பங்காற்றியிருக்கிறேன். அகில இந்திய தலைமையில் அவங்க புதுடெல்லியிலிருந்து வந்து போக முடியாது. உண்மையை உங்களிடம் கூற வேண்டும் என்றால் என்னிடம் தொகுதி பட்டியலே இல்லை கொடுப்பதற்கு. சொல்றவங்க எதை வேணாலும் கண்ணை மூடிக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கலாம், நடக்கிறதை தான் பார்க்கணும். அதிமுக தேமுதிக கூட்டணி உறுதின்னு எடுத்துக்கலாமா? நேரடியா வந்து 2 பேர் சந்திச்சு பேசணும்னா அப்புறம் நீங்க முதல்ல எங்களுடைய பங்கு எடுத்து வச்சுக்கிட்டு மற்ற கட்சியோடு பேசக்கூடிய பழக்கம் பாரதிய ஜனதா கட்சி கிடையாது. ஆனால் எடப்பாடியார் அவர்கள் வந்து துரோணாச்சியார் மாதிரி ஆயிட்டார். மிகப்பெரிய அளவுக்கு விற்பனராக மாறிட்டார். அதாவது பாருங்க, திமுக கூட்டணி இருக்குல்ல, அதுல முதல் கட்சியா தொகுதி உடன்பாடு பேச்சுவார்த்தையை அப்படியே அழகாக தொடங்கினாங்க நம்ம காங்கிரஸ்காரவங்க. ஆனா பாருங்க, இன்னும் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு நாம போகாததுக்கு காரணம் என்ன அப்படின்னு யோசிக்கும் போது நம்ம புது தலைவர், அதான் நம்ம செல்வ பெருந்தகை என்னாச்சு, அவர் ஒரு புதுசா ஒரு விளக்கமும் கொடுத்திருக்கிறார். அது என்ன விளக்கமா இருக்கும் அப்படின்னு நீங்க யோசிக்கிறது எனக்கு நல்லா கேட்குது. அதாவது என்னன்னா, வாங்க பாப்போம். இல்லையே, நாங்க பலமுறை சொல்லிட்டோமே, நாங்க ரொம்ப இனிப்பா இருக்கிறோம், அங்க மகிழ்ச்சியா இருக்கிறோம். கசப்பெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. மூத்த பத்திரிகையாளர், விவரமான பத்திரிகையாளர். மதிமுக இன்னும் முடியல, விடுதலை சிறுத்தைகள் இன்னும் முடியல. காங்கிரஸுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு ஆர்வம் காட்டுறீங்க? முடியுங்க. இல்லம்மா, இப்ப எங்களுக்கு வந்து அகில இந்திய தலைமை இருக்கு. அவங்க புதுடெல்லியிலிருந்து வந்து போக முடியாது. அகில இந்திய தலைமை இருக்கு. அவங்க புதுடெல்லியிலிருந்து வந்து போக முடியாது. தொலைபேசியில பேசிட்டு இருக்காங்க, எல்லா கால்லையும் பேசிட்டு இருக்காங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லை, சுகமா போயிருக்கு. நான் தான் உங்களை எல்லாம் அழைத்து போய் உங்க முன்னிலையில் தான் கையெழுத்து போட போறோம். முதல் வாழ்த்து உங்க கிட்டது தான். நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி நல்ல இலக்கங்கள் வரும். ஒருபோதும் இலக்கங்களை காங்கிரஸ் விட்டுக் கொடுக்காது, அவர்களும் விட்டுக் கொடுக்க மாட்டார்கள். இந்தியா கூட்டணியில தான் எல்லாரும் இருக்கும், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தொகுதிகள், எண்ணிக்கைகள் முன்ன பின்ன பேசி நாங்க ஒரு புரிதலோட கையொப்பமிட போவோம். அப்படிலாம் இது வரைக்கும் யாரும் கமலஹாசனும் எங்க கிட்ட கேட்கல, இவங்களும் அது மாதிரி சொல்லல. அதுல பாருங்க, நாங்க பலமான கூட்டணி அமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வர்ற நம்ம அதிமுக காரவுங்க ஒரு வழியா அங்க இங்க முட்டி மோதி சந்து ஒந்துக்குள்ளலாம் எந்திரிச்சு வந்து கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்கியிருக்காங்க. யார்கிட்ட இருந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதா இங்க ஒரு ஸ்பெஷல். அதுல பாருங்க, முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு குழுவா இருந்துச்சு. அப்படியே நேரா தேமுதிக காரவங்க வீட்டுக்கு போய் அங்க விஜயகாந்த் படத்தெல்லாம் தொட்டு வணங்கிட்டு பிரேமலதா அவங்ககிட்ட போய் என்னம்மா தொகுதி பங்கீடெல்லாம் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு பேச்சுவார்த்தையை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எப்படி பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் விவரமா பார்க்கணும். வாங்க பார்ப்போம். மதிப்புக்குரிய பிரேமலதா விஜயகாந்த் சகோதரி அவர்களை, பொதுச் செயலாளர் அவர்களை சந்தித்தோம். அதே போல சுதீஷ் அவர்களும் கூட இருந்தார்கள். மரியாதை நிமித்தமாக சந்தித்தோம். அதாவது 2 பக்கமும் குழு போடப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். குழு போட்ட பின்னால் மற்ற பிரச்சனைகள் பேசலாம். கூட்டணி உறுதின்னு எடுத்துக்கலாமா? அதிமுக தேமுதிக கூட்டணி உறுதின்னு எடுத்துக்கலாமா?
நேரடியா வந்து ரெண்டு பேரும் சந்திச்சு பேசணும்னா அப்புறம் நீங்க இன்னைக்கு வந்து மரியாதை பார்த்துருக்கோம். ரெண்டு பக்கம் குழு போடுவாங்க, அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை நடக்கும். அதாவது பாருங்க, கூட்டணின்னு வந்துட்டா முன்ன பின்ன கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். ஆனாலும் உங்களுக்குன்னு கொஞ்சம் தன்மானம் பொதுமானம் எல்லாம் இருக்குல்ல, அதை விட்டு கொடுக்க முடியாதுல்ல அப்படின்னு பொது வழியில் எல்லாரும் சொல்றதை நம்ம கேட்டிருப்போம். கூட்டணின்னு வந்துட்டா அதனுடைய தலைமை என்ன சொல்லுது ஏது சொல்லுது அப்படிங்கிறதெல்லாம் இருக்குல்ல. ஆனா நாங்க எங்களுக்கு குறைஞ்சது 3 தொகுதியாவது கண்டிப்பா வேணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கவங்க அப்படின்னு நம்ம விசிக தலைவர் திருமாவளவன் திட்டவட்டமா அறிவிச்சிருக்கிறார். அப்புறம் பாத்தீங்கன்னா அதிமுகவுக்கு பாஜக ஏதோ ஒரு அசைன்மெண்ட் கொடுத்திருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறார். என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம அரசியல் அனுபவத்தை வச்சு ஆராய்ஞ்சு பார்க்கும்போது எனக்கு ஒன்றும் புலப்படலை. அது என்னன்னு வாங்க பார்ப்போம். 2009 நாங்கள் 2 தொகுதிகளில் போட்டியிட்டோம். 2014 அதே திமுக கூட்டணியில் 2 தொகுதிகளில் போட்டியிட்டோம். 2019 திமுக கூட்டணியில் 2 தொகுதிகளில் நாங்கள் போட்டியிட்டோம். இந்த தேர்தலில் நாங்கள் 3 தொகுதிகளிலாவது போட்டியிட வேண்டும் என்று விரும்புகிறோம். எங்கள் விருப்பத்தை திமுக பேச்சுவார்த்தை குழுவிடம் தெரிவித்திருக்கிறோம். பரிசீலிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். கிடைக்காவிட்டால் என்ற ஒரு பேச்சுக்கே இடமில்லை. திமுக கூட்டணியில்தான் நாங்கள் இந்த தேர்தலை சந்திப்போம். 3 தொகுதிகளை கேட்டு பெறுவதற்கு முயற்சிக்கிறோம், அவ்வளவுதான். பாஜக கூட்டணியில் அதிமுக இருந்தது, பாட்டாளி மக்கள் கட்சி இருந்தது, இன்னும் பல கட்சிகள் பயணித்தன. அவையெல்லாம் இன்றைக்கு பாஜகவோடு இல்லை, வெளியேறி நிற்கிறார்கள். அந்த கூட்டணியில் இருந்து வெளியேறிய கட்சிகளை தம்மோடு இணைத்துக் கொண்டு ஒரு கூட்டணியை அமைக்க வேண்டும் என்பதிலே தீவிரம் காட்டவில்லை. மாறாக காங்கிரஸ் பேச்சுவார்த்தையில் இன்னும் பங்கேற்கவில்லை என்ற ஒரு காரணத்தை பயன்படுத்திக் கொண்டு அவர்களுக்கு சைகை காட்டுவது என்பதன் பொருள் என்ன? திமுக கூட்டணியை பலவீனப்படுத்த வேண்டும், அந்த கூட்டணியிலிருந்து சில கட்சிகளையாவது வெளியே எடுத்து வர வேண்டும் என்பதுதான் அதிமுகவுக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா என்று தெரிய வருகிறது. ஆகவே நாட்டு மக்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். நமது ரயில்வே துறை அமைச்சர் ஜி.கே. வாசன் இருக்கார்ல தம்பி, என்னது ஜி.கே. வாசன் நான் சொல்லலையா, அவரோட கூட்டணி வச்சிருக்கிற பாஜக காரர்களுடைய விருப்பம் தான் அதுமா. அவரு ரயில்வே துறை அமைச்சர் ஆகணும்னு பாசக்கார கூட்டணி கட்சிக்காரங்க இப்படி சொல்ல, ஐயா என்கிட்ட விருப்ப பட்டியல் கூட இன்னும் தயாரா இல்லையே அப்படின்னு வெள்ளந்தி மனசுக்காரரு வாசன் ஐயா சொல்லியிருக்காரு. எப்படி சொல்லியிருக்காருன்னு வாங்க பார்ப்போம். மத்திய சென்னை மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியும் எங்களுடைய ஐசிஎஃப் சதன் ரயில்வே பாரதிய ரயில்வே மொத்தூர் சங்கம் சார்பாக இந்த வெற்றி அண்ணன் வெற்றி பெற்று ரயில்வே அமைச்சராக வர வேண்டும். இதுல தொகுதி பங்கீடு குறித்து பேசப்பட்டதா, விருப்ப பட்டியலை நம்ம கொடுத்திருக்கோமா, என்ன அப்டேட்? தொகுதி பங்கீடு குறித்து இன்றைக்கு பேசவில்லை. காரணம், இது முதல் சந்திப்பு, மரியாதைக்குரிய சந்திப்பு. இன்னும் உண்மையை உங்களிடம் கூற வேண்டுமென்றால், என்னிடம் தொகுதி பட்டியலே இல்லை கொடுப்பதற்கு. யாரிடமும் நான் இன்னும் கலந்து பேசவில்லை. மாவட்ட தலைவர்களும் மாநில நிர்வாகிகளும் வெற்றி வாய்ப்பான தொகுதிகள் பற்றியும் வேட்பாளர்கள் பற்றியும் எங்களிடம் கூற வேண்டும் என்று, அதற்கென்று நான் ஒரு குழு அமைக்க இருக்கிறேன். நானும் இங்கே தான் இருப்பேன். அந்த வேட்பாளர் பட்டியல் ஒவ்வொரு மாவட்டத்திலும், அதேபோல தொகுதி பட்டியல் என்னிடம் கொடுத்தால் அடுத்த முறை பாஜக குழுவோடு பேசும்போது உண்மை நிலைக்கு ஏற்றவாறு, வெற்றி வாய்ப்புக்கு ஏற்றவாறு என்னுடைய தலைவர்களோடு கலந்து பேசி முடிவுகள் எடுக்க துவங்குவோம். அதாவது பாருங்க தம்பி, கொஞ்சம் இருங்க, என்னை விட நீங்க அவசரமா இருக்கிறீங்க. போங்க, போய் அண்ணனுக்கு ஒரு சோடா கடை கொண்டு வாங்க. அதாவது
எங்க கட்சி 30% வாக்கு நாங்க வச்சிருக்கோம் அப்படின்னு ஒருத்தர் சொல்ல, என்னது 30%? யோ 3 விழுக்காடு ஓட்டு தாண்டுங்கப்பா தமிழ்நாட்டில் அப்படின்னு பாப்போம்னு சவால் விட்டுருக்காரு பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு. சவால் விடுத்தது யாருன்னு பாக்குறீங்களா? நம்ம சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி. எப்படி சவால் விட்டுருக்காருன்னு பார்ப்போம் வாங்க. பாஜக 30 விழுக்காடு வந்து நாங்க வாக்கு வங்கி வச்சிருக்கோம், வாக்கு வங்கியை பார்க்க போறீங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சொல்கிறவங்க எதை வேணாலும் கண்ணை மூடிக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கலாம், நடக்கிறத தான் பார்க்கணும். முதல்ல 3% தாண்டிட்டோம், அப்புறம் 30%க்கு போவோம். பாஜக மாநிலத்தில் அண்ணாமலை வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து அவர் அப்பாவோட தயவு இல்லாமல் 2 ஓட்டு கூட வாங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு, பேட்டி கொடுத்திருக்காரு. அதாவது மிகப்பெரிய வெற்றியை சேப்பாக்கம் திருவல்லிக்கணியிலே பெற்றவர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். தமிழக மக்களுடைய இதயங்களில் இருக்கக்கூடியவர். அவருடைய உழைப்பு என்பது திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்களாலும் தமிழக மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று. எனவே அதை அண்ணாமலை போன்றவர்கள் மூடி மறைக்க முயன்றாலும், அதை உதாசீனப்படுத்தினாலும், தமிழக மக்கள் இதயங்களிலே உதயநிதி ஸ்டாலின் என்பவருக்கு தனி இடம் இன்றைக்கு இருக்கிறது. திமுக கூட்டணியில் நானும் ஒரு பிரச்சார பீரங்கி, நானெல்லாம் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா அந்த கூட்டணியில அப்படின்னு சொல்றாரு வேல்முருகன். இந்த முறை கண்டிப்பா ஒரு மக்களவை தொகுதியாவது கிடைக்கும் அப்படின்னு தன்னுடைய அபார நம்பிக்கையும் வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த நம்பிக்கை பொய்க்குமா இல்ல ஜெயிக்குமா பார்ப்போம். நடைபெற இருக்கின்ற 2024 நாடாளுமன்ற தேர்தலில் எங்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு ஒரு நாடாளுமன்ற தொகுதி ஒதுக்கித்தர வேண்டும் என்கிற வேண்டுகோளை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களால் நியமனம் செய்யப்பட்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் DR பாலு அண்ணன் தலைமையிலான குழுவிடம் எமது வேண்டுகோளை முன்வைத்திருக்கிறேன். கடந்த நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் 3 தேர்தல்களிலும் தமிழ்நாட்டின் பெரும்பான்மையான இடங்களுக்கு சென்று பிரச்சார பீரங்கியாக இருந்து இந்த மாபெரும் வெற்றி கூட்டணியில் நானும் ஒரு சிறு பங்காற்றியிருக்கிறேன். அதாவது கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படுங்கிற மாதிரி நீங்க திரும்ப கேட்டுட்டே இருக்கீங்க. இந்த முறை அந்த கதவுகள் திறக்கப்படுமா நாடாளுமன்றத்தில்? கண்டிப்பா திறக்கப்படும். நம்பிக்கை தானே வாழ்க்கை, அந்த நம்பிக்கையோடு நான் இருக்கிறேன். அதாவது பாருங்க, ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, ஆனா எல்லாத்துலயும் நாங்க தான் முதல்ல. என்ன சொல்றேன்னு யோசிக்கிறீங்களா? வேட்பாளர் அறிவிப்பை தொடர்ந்து களத்துல பிரச்சாரத்தை தொடங்கிட்டாரு நெல்லை தொகுதியுடைய நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர். கடுமையான நிதி நெருக்கடியில் இருக்கின்ற பொழுது கூட கலங்காமல் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அரசு, மத்திய அரசிடமிருந்து சல்லி காசு கூட வரவில்லை என்று திண்ணை பரப்புரை கூட்டத்தில் நம்ம தமிழ்நாடு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தாங்க இப்படி பேசியிருக்கிறாரு. நான் பேசல. தமிழ்நாடு அரசினுடைய சாதனைகளையும் அவர் வரிசையா பட்டியலிட்டு இருக்கிறாரு. அந்த பட்டியல் என்ன அப்படிங்கிறத வாங்க எல்லாருமா போய் பார்ப்போம். மு.க. ஸ்டாலின் என்கின்ற மனிதன் தமிழ்நாட்டினுடைய ஆட்சி பொறுப்பில் அமர்ந்திருக்கக்கூடிய காரணத்தால் உங்களுக்கு இந்த நன்மைகள் வந்திருக்கிறது. உங்களுக்கு வரக்கூடிய நன்மைகளை எல்லாம் காத்து இருக்கக்கூடியவர்களாக இருக்கார். மேலிருந்து சல்லி காசு வரல. நான் தான் இந்த மாவட்டத்தில் திருநெல்வேலியில் எப்படிப்பட்ட மழை வந்துச்சுமா? திருநெல்வேலி மாநகரமே மொத்தமாக மழையில் மூழ்கி போச்சு. எல்லா இடங்களிலும் வெள்ளம். நாங்கள்லாம் வந்து 10-15 நாள் நானெல்லாம் இங்கேயே வந்து உட்கார்ந்து அந்த வெள்ளத்துல இருந்து எல்லாத்தையும் பார்த்து அத்தனை பேருக்கும் யார் யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அத்தனை பேருக்கும் 6000 ரூபாய் அள்ளி வழங்கி அத்தனை பேர். ஆனால் அந்த 6000 ரூபாய் யார் கொடுத்தான்னு கேட்டால் நம்முடைய முதலமைச்சர், நம்முடைய மாநில அரசாங்கம், நம்ம தமிழ்நாட்டு அரசாங்கத்திலிருந்து உங்கள்கிட்ட கொடுத்தாங்க. மத்திய அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கத்திலிருந்து ஒரு நயா பைசா நம்மகிட்ட வரல. கேட்டு பார்த்தோம். இப்போ உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த நொடி கூட வரல. பிரதமர் வருகிறார், திருநெல்வேலியில் பேசுகிறார், மத்திய அமைச்சர்கள் வருகிறார்கள், எல்லாம் வர்றாங்க. ஆனால் இன்னைக்கு வர காசு மட்டும் வர மாட்டேங்குது. வெற்றிக்கான வியூகங்களை வகுப்பதில் துரோணாச்சாரியார் போல் அண்ணன் எடப்பாடியார் மாறிவிட்டார் அப்படின்னு மனம் திறந்து சொல்றாரு. யாரு? நம்ம முன்னாள் அமைச்சர் செல்லூர்ராஜ். அன்னை செல்லூர்ராஜ் இருக்கார்ல, அவரு எது சொன்னாலும் சரியாத்தான் இருக்கும், எது செஞ்சாலும் கரெக்டா தான் இருக்கும். வாங்க பாப்போம்.
நம்முடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வந்து துரோணாச்சியார் மாதிரி ஆயிட்டார். மிகப்பெரிய அளவுக்கு விற்பனராக மாறிட்டார். எப்படி செய்யணும், எப்படி செயல்படணும், கழகத்துடைய பிரிவுகள் எந்தெந்த மாதிரி எல்லாம் செயல்படணும், அந்த துரோணாச்சாரியாரு அன்றைக்கு நம்முடைய மகாபாரதத்துல வெற்றி பெற வேண்டுமானால் என்ன இலக்கு வைக்கணும் அப்படின்னு அர்ஜுன பெருமானுக்கு சொல்லி கொடுத்த மாதிரி நம்ம வெற்றி கணியை படிக்கணும்டா நாம் எந்தெந்த வகையெல்லாம் செயல்படணும் என்ற ஒரு அற்புதமான ஆலோசனைகளை வழங்கக்கூடியவர். அந்த கட்சி இன்னைக்கு பாரதிய ஜனதா கார்பரேட் கம்பெனிகளுக்கு தான் உதவிகரமாக இருக்கு, ஏழைகளை பார்க்கவில்லை. இதை தமிழகத்தில் இருக்க கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு தமிழ் மக்களை பார்க்கவில்லை. தன் குடும்பத்தை, தன்னுடைய தந்தையாரை போல குடும்பத்தை மட்டும் கவனிக்கிற ஒரு முதலமைச்சராக இருக்கிறார். நாங்க என்ன கேட்டாலும் அதை எங்களுக்கு எடுத்து வச்சுக்கிட்டு, இல்ல யாரு எங்கிட்ட கேட்டாலும் அவங்களுக்கு முதல்ல கொடுத்துட்டு தாங்க நாங்க மற்றதை பார்ப்போம். ஆனா எங்களுக்கானதெல்லாம் பாக்கெட்ல எடுத்து வச்சுக்கிட்டு கூட்டணி கட்சிகளோட தொகுதி பங்கீடு பேசுற பழக்கம் இந்த பாஜகவுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு முன்னாள் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன். அது மட்டுமா, அதிமுக தேமுக கூட்டணி பேச்சுவார்த்தை பற்றிய கேள்விக்கு அவர் கொடுத்தாரு பாருங்க விளக்கம். அது என்னன்னு இப்ப பார்ப்போம். தொகுதி பங்கீடு இல்லை கூட்டணி உடன்படிக்கை ஏற்படுது, அதெல்லாம் எப்போ இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா காலவாசம் நீங்கள் இப்போ ஆரம்பிச்சிருக்கிறீங்க, எவ்வளோ விரைவாக இருக்கலாம்? பிள்ளையார சொல்லி இப்போ தான் போட்டுக்கிறோம். அதனால் அதனை தொடர்ந்து எல்லா விஷயங்களும் சுமூகமாக நடைபெறும். கூட்டணி கட்சிகளுக்கு எத்தனை தொகுதி சார் ஒதுக்கீடு? இப்போ ஒரு கட்சி இருந்தா இந்த கட்சி வந்து நம்ம தொகுதி வந்து ஒரு பெரும்பான்மையா 38னா 39னா நம்ம வந்து 30ல நிக்கிற மாதிரி இருக்கும். கூட்டணி கட்சி ஒதுக்குவோம் மாதிரி. இல்லை, இதுல வந்து முதல்ல எங்களுடைய பங்கை எடுத்து வச்சுக்கிட்டு மற்ற கட்சிகளோடு பேசக்கூடிய பழக்கம் பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடையாது. எல்லா கட்சிகளோடும் பேசிய பின்னாடி எந்தெந்த கட்சிகள் எத்தனை இடங்கள், எந்தெந்த தொகுதிகள் என்பதை பற்றி முடிவு செய்வோம். அதிமுக மூத்த அமைச்சர்கள் வந்து தேமுதிக விஜயகாந்த் வந்து பார்த்து பேசியிருக்காங்க. கிட்டத்தட்ட கூட்டணி வந்து உறுதியாகிவிட்டது. ஏற்கனவே நீங்க வந்து தேமுதிகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தினீங்க பிஜேபி. நீங்க ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு சொன்னீங்க, கிட்டத்தட்டன்னு ஒரு தட்டுப்பாடு இருக்குதுன்னு நினைக்கிறேன். அருமை மக்களே, அருமை வாக்காளர் பெருமக்களே, இன்றைக்கு தேர்தல் கச்சேரி ஸ்பெஷல்ல எல்லா தலைவர்களும் எப்படி மனம் திறந்து பேசுறாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு நாங்க காட்டுறோம். இன்னும் நாட்கள் அதிகம் இருக்கிறது, அநேக பேச்சுக்கள் வரவிருக்கிறது. அவற்றையெல்லாம் உங்களுக்கு அள்ளி கொடுப்பதற்காக அண்ணன் காத்திருக்கேன். ஒவ்வொரு கூட்டத்துக்கு நீங்க தவறாம வந்துடணும். இன்னைக்கு இந்த கூட்டத்தை இத்தோட முடிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் நன்றி, போயிட்டு வர உங்கள் வேட்பாளன் எழில். வணக்கம் வணக்கம் வணக்கம். ஹலோ லைட் அடிச்சு, ஹலோ 1 2 3 ஹலோ.